அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் மே 20 முதல் ஜூன் 20, 2026 துலா லக்னம் அண்டு துலா ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துலா லக்னம் அண்டு துலா ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிரடியால் மாற்றமும் ஏற்றமும் வரும். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். அதிரடியால் மாற்றமும் ஏற்றமும் வரும். அப்போ இந்த தலைப்பு அறிவுறுத்தல்லேருந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம், அதிரடியாக செயல்படணும். யோசிச்சுட்டு பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு செய்கிறத ஸ்லோவாக செய்யாமல் ரொம்ப சேஃப்டியாக பண்ணுறேன்னு பண்ணாமல் அதிரடியாக உங்களுக்கு இங்கே என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய்யணும். அப்போ மாற்றமும் வரும், ஏற்றமும் வரும். நல்லா மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த பவர் கிடைக்கும். இல்லாட்டி பயம் வரும். நான்கிற ஈகோவால் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பண்ணாலும் பயம், ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பண்ணாலும் பிரச்சனை, ரொம்ப பயத்தில் ஏதாவது செஞ்சாலும் அதுவும் வீண் தான், பெஸ்ட் தான். ஓவர் கான்ஃபிடென்ட்டும் ஆகாது, பயமும் ஆகாது. அது மெடிடேட் பண்ணிட்டா தான் சூழலுக்கு ஏற்றபடி அதிரடியாக விளாண்டுட்டு. இப்போ கேம் அப்படி இருக்குது, ஃபாஸ்ட்டாக பால் மூவ் ஆகுதுன்னா அதுக்கேற்றபடி நம்ம அதிரடி காட்டுற மாதிரி ஓடுறது. நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கிறது இல்லை, சூழலுக்கு ஏற்றபடி அடித்து விடணும், ஸ்ட்ராங்காக அடிக்கணும், செகண்ட் தாட்டே இருக்கக்கூடாது, சொல்லி அடிக்கணும், அப்படி பண்ணணும். அப்போ தான் இங்கே மாற்றம் வரும், ஏற்றமும் வரும். மெடிடேட் பண்ணலன்னா பயம் வரும், குழப்பம் வரும். ஏன்னா உங்கள் லக்னாதிபதியே 8ஆம் இடத்ததிபதியாக வர்றதால தடான்னு ஏதாவது செஞ்சிருவீங்க. பதட்டம் பயம் வந்தாலே பிரச்சனை தான். மாற்றி செஞ்சிருவீங்க, செய்யக்கூடாததை செஞ்சிருவீங்க, செய்ய வேண்டியதை மிஸ் பண்ணுவீங்க. அதனால தான் அதிரடி காட்டணுன்ட்டேன் இந்த மாதம். ஏன் இதை மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த யோகாதிபதி 4, 5க்குரியவன் 6ஆம் இடத்துல இருக்கான். பாவிகள் 6ஆம் இடத்துல இருக்கிறது சூப்பர். யோகாதிபதி மறையிறது தான் கொஞ்சம் சுமார். அதுவும் 4ஆம் இடத்ததிபதி 6ல் இருக்கிறப்ப உடம்பு வலிக்கும், உடம்பு சரியில்லை, என்னமோ போல் இருக்குது, நம்மளால் முடியுமா, நம்மளுக்கு அந்த திறமை இருக்கா, அந்த வித்தை நம்மள்கிட்ட இருக்கா, இந்த மாதிரி குழப்பங்கள் வரும். உடம்பு வலிக்குது, சரியில்லை, வியாதி வர்ற மாதிரி அது மாதிரிலாம் இருக்கும். அண்ட் 5 கூடையவன் 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லதை பார்க்குறத விட கெட்டதை பார்க்கக்கூடிய தன்மையெல்லாம் வரும். பாருங்க, அதிரடியாக விளாடுங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. அதை மற்றவங்கள்ட்ட உள்ள கெட்டது இருக்குன்னா சொல்லுங்கள், இது இப்படி இருக்குது, அப்படி பண்ணுங்கள், அதை சரி பண்ணிக்கங்க, இப்படி பண்ணுங்கள், இல்லை நான் இது மாதிரி எதிர்பார்க்குறேன், ஓப்பன் அப் பண்ணுங்கள். உன் புத்தியில் என்ன சொல்லுதோ அதான், இங்கே என்ன சொல்லுதோ அதை வெளிப்படுத்தணும். அப்போ தான் பிரம்மாண்டம் கிடைக்கும். 5ல் உள்ள ராகுவும் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். ஏன்னா சனி பகவான் போன்று தான் இந்த ராகு வேலை பார்ப்பார்ன்னு இருக்கேன். ராகுக்கு சொந்த வீடுகள் இல்லைங்கிறப்ப 5ஆம் இடத்துல இருக்குன்னா 5ஆம் இடத்ததிபதி போலவே அவர் பிஹேவ் பண்ணுவார். 5ஆம் இடத்ததிபதி ஆட்சிங்கிறப்ப அதிர்ஷ்டம் வரும். அதனால தான் ஏற்றம் வரும்ட்ட. ஆனால் உங்களுக்கு மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடிய 2, 7க்குடைய செவ்வாயும் ஆட்சியாக இருக்கிறார். அது கொஞ்சம் சுமார். உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது, உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுறது ஆகாதுன்னு வரும். ஆனால் 7ஆம் இடத்ததிபதி ஆட்சிங்கிறப்ப மற்றவங்க, சூழல், குடும்ப உறுப்பினர்கள் அவங்கெல்லாம் வலிமை பெறதால அவங்கள்ட்ட பகையை வச்சுக்கக்கூடாது. ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள்ட்ட, கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட வச்சுக்கக்கூடாது. செயல்பாட்டில் வேணால் அதிரடி காட்டலாம். அவங்கள்ட்ட அதிரடி காட்டி முறிவு பிரிவையோ பெரிய கண்டங்கள் வர மாதிரியோ வில்லங்கம் பண்ணுற மாதிரியோ பண்ணிக்க வேண்டாம். அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்துடணும். உங்கள் லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். 8 கூட இவன் 9ல் இருக்கிறப்ப நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு மாற்றி தான் அப்படி முடிவெடுப்பீங்க. செய்யணும்னு நினச்சது செய்ய மாட்டீங்க, செய்ய முடியாதது, செய்ய வேண்டாம்னு நினச்சது செஞ்சிடுறது, இப்படிலாம் வரும். ஆனால் 9க்குரியவன் 8ல் இருக்கிறப்ப அது மாதிரி நடக்கிறது கூட நல்லது தான். அதுதான் ததாஸ்து, அது அப்படியே நடக்கட்டும், இல்லை அதுதான் பிராப்தம், அதுதான் பிராரத்த கர்மா, அதை நீங்கள் அனுபவிச்சு ஆகணும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நடக்கும். அதனால தான் அதிரடி காட்டுங்க, அனுபவிச்சிருங்க. நல்லதையோ கெட்டதையோ தூக்கி விட்டேன்னு இந்த ஜென்மத்தில்.
அப்படின்னு அதை சொல்கிறேன். ஏன்னா 8, 9 பரிவர்த்தனை ஆகுது. நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடாது. சூழலுக்கு என்ன தேவையோ அதை தீவிரமாக செய்யணும். நீங்களாக செய்கிறப்ப வேணால் பயம் வரும், தப்பாக செஞ்சிருவீங்க. ஈகோவில் செய்கிறப்ப அவன் மேலே பாரத்தை போட்டு சரணாகதி தத்துவத்தில் இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தேவை, இந்த செயல்பாட்டுக்கு என்ன தேவை, அதை நம்ம செஞ்சுட்டாலே போதும். அதிரடியாக செய்யணும். தயக்கத்தில் ஸ்லோவாக யோசிச்சுட்டெல்லாம் செய்யக்கூடாது. செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம். களத்தில் இறங்கிட்டீங்கன்னா போயிட்டே இருக்கணும், வர்றது வரட்டும்னு. அதுதான் நல்ல, அதுதான் பிராப்தம், அதுதான் பிராரத்த கர்மா. அதனால் அதிரடியாக செயல்படுங்க. மாற்றம் வரதான் செய்யும், பயப்பட வேணாம். மாற்றம் வந்தால் கொஞ்சம் மனிதர்களுக்கு பயம் வரும், குழப்பம் வரும். என்னடா புதிய இதாக இருக்குது, புதுசாக இருக்குது, இப்போ புதுசாக செய்ய வேண்டியது, இப்படி மாற்றம் வருதே, என்ன நடக்குமோ. அதான் அனுபவம் இல்லாத இடம், புதிய சூழல், புதிய விஷயங்கள், புதிய நபர்கள், எல்லாரும் அந்த மாற்றம் வர்றப்போ பயம் வரும். பயப்பட வேண்டாம். ஈகோவில் செயல்படுறப்ப தான் சிக்கலாக மாறுன்ட்டேன். மெடிடேட் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா 8, 9 பரிவர்த்தனை ஆகிறதால எதிர்பாராமல் நடக்கக்கூடியது, ஆக்சிடென்டலாக நடக்கக்கூடியது, அதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு 11ஆம் இடத்ததிபதி 8ல் இருக்க. ஆக லாபம் நீங்கள் திட்டமிட்டு எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா சொதப்ப தான் செய்யும். அதுவாக வரும், அது இஷ்டத்துக்கு வரும். ஏன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்க ராகுவும் சனியும் இருக்கிறார்கள். சூரியனும் அந்த லாபத்தை எதிர்பாராமல் மறைமுகமாக பங்குதாரர்கள் வழியாக ஆக்சிடென்டலாக கொடுத்துருவார். என்ன தந்தை போன்று உள்ளவர்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள், பெரிய ஆட்கள், அதிகாரிகள், அவங்கள்ட்டெல்லாம் பகை விரோதம் வச்சுக்காதீங்க, முறிவு பிரிவு வச்சுக்காதீங்க. அவங்களோட இணைந்து செயல்படுங்க. ஏன்னா 9ஆம் இடத்ததிபதி அங்கே இருக்குது இல்லைங்களா. 8, 9 பரிவர்த்தனை ஆகிறதால அப்போ தான் திருப்தி இருக்கும், அப்போ தான் நிம்மதி இருக்கும். இல்லாட்டி ஐயோ அவனை பகைச்சிக்கிட்டோமே, அந்த அதிகாரி சப்போர்ட் பண்ணுவாரா, இல்லை அவர் ஏதாவது விலகம் பண்ணிடுவாரா, இல்லை தந்தைகிட்ட இப்படி பிரச்சனை பண்ணிட்டோமே, பாவம் அவர் நம்மளுக்காக அவ்வளவு செஞ்சவர், எல்லாம் பண்ணவர், அவர் நொந்திருப்பார், அப்படி தேவையற்ற பயம் வரும். அப்புறம் எப்படி நீங்கள் அதிரடியாக செயல்பட முடியும்? அதிரடியாக செஞ்சாதான் மாற்றமும் ஏற்றமும் வரும். பயந்துக்கிட்டே ஈரட்டாக குழப்பத்தில் செஞ்சீங்கன்னா வராது. அதனால தான் பெரியவங்கள்ட்ட பகைச்சிக்கூடாது. பகைச்சிட்டிங்கன்னா வம்பு. பகைக்கலை அப்படின்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு 3, 6 கூடைய அந்த குரு பகவான் வருகிற 2, 6, 2026 அன்று அவர் 9லிருந்து 10ஆம் இடம் வரார். அவர் கண்டிப்பாக மாற்றத்தை கொடுப்பார். இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதில் சேஞ்சஸ் டெஃபினட்டாக வரும். அது நல்லதா கெட்டதாங்கிறது உங்கள் தசாபூர்த்தியை பொறுத்து மாறும். பதவி பறிபோகும், பதவி நாசம், இப்படிலாம் தான் மூல நூல்களில் போட்டிருப்பாங்க, ஜோதிட நூல்களில் 10ல் வர்றப்ப. ஆனால் அந்த மாற்றங்கள் டெஃபினட்டாக ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடம் வரார் இல்லையா, 6ஆம் இடத்ததிபதி 10ல் உச்சம். அப்போ 2, 6, 10நாலே பொருளாதார ரீதியாக வளர்ச்சி, நன்மைகள். இதுவரையிலும் ஸ்டாக்னண்ட்டாக ஒரு இதில் இருந்ததை மாற்றுறது, புதிய பாதை, புதிய பயணம்னு பயணிக்கிறது, இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக. இந்த புதன் 29/5/2026 வரைக்கும் அந்த பூர்வ பாக்கியாதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருப்பார். அப்புறம் அவர் பூர்வ பாக்கிய ஸ்தானத்தில் 9 நாட்கள் சென்று ஆட்சி ஆயிடுறார். அப்போ பூர்வ பாக்கியம் ஓகே ஆகுது. அப்போ வர்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்கள் புத்தியை வச்சு அட்டமெண்ட்டாக ஆகுன்னு பண்ணுறதெல்லாம் தேவையில்லை. சூழலுக்கு என்ன தேவையோ அதை அதிரடியாக பண்ணணும். பெருசாக யோசிச்சுக்கிட்டு பெரிய இப்படி இது பண்ணிட்டு இதை செய்ய வேணாம், அது இதுன்னு ஈகோவா, இதை செய்வோம், அதை செய்ய வேண்டாம் அப்படின்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண வேணாம். இந்த சுச்சுவேஷனுக்கு, அந்த சூழலுக்கு என்ன தேவையோ அதை அதிரடியாக செய்யுங்க. அந்த புதன் 9ல் ஆட்சி ஆகிறப்ப அப்படி ஒரு திருப்தி. கொஞ்சம் செலவானாலும் சரி, கொஞ்சம் செலவு விரயமானாலும் சரி, அப்படி ஒரு திருப்தி, நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் பரம்பரைக்கே நல்லது பண்ணும். ஏன்னா 9ஆம் இடத்துல அந்த ஆட்சி ஆகிறார் அவர். நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள், செய்யக்கூடிய விஷயங்கள் உங்கள் பரம்பரைக்கே பலன் தரும். இந்த தாத்தா செஞ்சது, இந்த கொள்ளு தாத்தா செஞ்சது, இந்த பாட்டி செஞ்சது, இந்த கொள்ளு பாட்டி செஞ்சதுன்னு பல தலைமுறைகள் உங்களை சொல்லும், உங்கள் பேரை சொல்லும். அப்படி ஒரு திருப்தி வரும். அதனால் பெருசாக பங்களா கட்டுறது இல்லை, பரம்பரைக்கு ஒரு நல்ல தொழிலை ஆரம்பித்து கொடுக்கறது, நல்ல விஷயங்களை செய்கிறது கண்டிப்பாக செய்யலாம்.
அதற்கேற்ற சூழல் வரும், அதற்கேற்றபடி கடன் கிடைக்கும், அதுக்கேற்றபடி அனைத்தும் கிடைக்கும். அதனால தான் ஏற்றம் வரும்னு கன்ஃபார்ம்டாக சொல்கிறேன். இந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 8/6/2026 வரைக்கும் தான் 9ஆம் இடத்துலேருந்து சற்று சலனம் அதெல்லாம் கொடுப்பார். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த அக்கல்ட் சயின்ஸ் போல் மறைமுகமாக வரக்கூடியது தெரியும், மறைமுக விஷயங்கள்லாம் புரியும். அதோட உள் அர்த்தம் இது இப்படி தான்ப்பா, இது அதோட ரூட்டு தெரியும், அதோட வேறு தெரியும், அதெல்லாம் தெரியும். 8/6/2026 அப்புறம் அவரும் என்ன ஆயிடுறார், 10ஆம் இடம் வர்றார். 8ஆம் இடத்துக்கு 10 வர்றப்ப அதுவும் மாற்றத்தை கொடுக்கும். வேலை தொழில் ரீதியாக மாற்றங்கள், நல்ல பார்ட்னர் கிடைக்கிறது, பலரும் பங்குதாரர்களாக உங்கள்கிட்ட மாறுறது, இதெல்லாம் இருக்கும். சுப கோள்கள் ரெண்டுமே குரு உச்சமாகவும் சுக்கிரனும் உங்கள் லக்னாதிபதியும் இணைந்து 5ஆம் இடத்தை 4ஆம் இடத்தை பார்க்குறப்ப இந்த மாற்றம் அப்படிங்கிறது நல்ல அனுபவத்தை கொடுத்து, நல்ல வித்தையை கொடுத்து, நல்ல திறமையை கொடுத்து, ஒரு புதிய ஆள், புதிய பரிமாணம், புதிய பாதை, புதிய மனுஷனாக நீங்கள் மாற முடியும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதிரடியாக செய்யுங்க. ஈகோவை விட்டுருங்க, நான்கிற தன்மையை விட்டுருங்க. அது மெடிடேட் பண்ணால் தான் கிடைக்கும். மெடிடேட் பண்ணல, சின்ன சின்ன வெற்றிகள் வர்றப்பயே அப்படியே புலங்காகிதம் அடையிறது. ஏன்னா 5ல் அந்த ராகு இருக்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்ட்டேன். மெடிடேட் பண்ணலன்னா அது பேராசையை தூண்டி அது கெடுத்து விடுற மாதிரி கேது வேலை பார்த்துருவார். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பேராசையான விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்தா தான் கிடைக்காது. நீங்கள் பேராசையோடு செயல்பட்டால் தான், பேராசையோட இது இப்படி என்ன செயல்பட்டு இது வேணும் இவ்வளவு வேணும்னு செஞ்சால் தான் கிடைக்காது. நீங்கள் கேஷுவலாக அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதிரடியாக செஞ்சு விட்டீங்கன்னாலே பிரம்மாண்டமான லாபம் கிடைக்கும். அப்படி ஒரு திருப்தி வந்துடும். ஆமாம் போடா, பார்த்துட்டோண்டா, பணத்தை பார்த்துட்டோண்டா, புகழை பார்த்துட்டோம், மரியாதையை பார்த்துட்டோண்டா அப்படின்லாம் சொல்ல முடியும். அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்றபடி, ஜாதக வலிமைக்கு ஏற்றபடி அந்த ஒரு திருப்தி, சந்தோஷம், நிம்மதி அது டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். 12ஆம் இடத்ததிபதியும் 9ல் ஆட்சியாக இருக்கிறது சூப்பர். இந்த சூரியன் 15/6/2026 வரைக்குமே 8ஆம் இடத்துல மறைகிறார். நீங்கள் அதிரடிலாம் காட்டலாம், உங்களால் முறிவு பிரிவு வரக்கூடாது. அதிரடி காட்டி யாராவது நொந்து போகிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சாரி கேட்கலாம், சரி பண்ணிக்கலாம். உங்களோட பெரிய ஆளுங்கன்னா டோட்டலாக சரண்டர் ஆகிடுங்க. அதுதான் அந்த ஈகோ இல்லாத தன்மைங்கிறது. அதுதான் பெரிய ஆளுங்கன்னா நார்மலாக எல்லோருமே சரண்டர் ஆகுங்க. நீங்கள் ஈகோ இல்லாத தன்மைன்னா எல்லோரையும் பங்குதாரராக மாற்றிக்கங்க. அப்போ தான் அதிரடியால் பெரிய அளவு மாற்றமும் ஏற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர். கணேசன். நன்றி, வணக்கம்.